இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு வெஜிடேரியன் டிஷ் தாங்க பார்க்க போறோம். கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடப்பா செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, 5 முந்திரி பருப்பு, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ. இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் கிட்டத்தட்ட ஒரு சின்ன தேங்காயோட அரை மூடி தேங்காய், ரொம்ப ஜாஸ்தியாக தேங்காய் சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் பாசி பருப்பை ஊற வச்சிடலாம். நல்லா 2-3 தண்ணியில் அலசி கழுவி எடுத்துட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை பாதியாக பிச்சு போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க. ஒரு 5 to 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட் வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னா தேவையில்லை, சாஃப்ட் ஆனால் போதும். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீளமாக ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தக்காளி குழஞ்சி போடுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு, அது கூடவே கேரட், 2 கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஊற வச்ச பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது இப்போ தண்ணி விட்டு நம்ம விசில் வைக்க போகிறோங்க. இந்த பருப்பு, இந்த காய்கள்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி அளவாக விட்டுக்கோங்க. இந்த கடப்பாக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா வெயிட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் நல்லா கம்ப்ளீட்டாக பருப்பு நல்லா வெந்திருக்குது. அதே சமயம் கேரட் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். கேரட் அப்படியே குழஞ்சி போயிடக்கூடாது. ஒரு 2 to 3 விசில் போதும். அதுக்கப்புறமா ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கடப்பை ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது. ஸோ நல்ல ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். பச்சை பட்டாணி, இது அந்த ஃப்ரோசன் தான் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இது நீங்கள் அந்த காஞ்ச பட்டாணியை ராத்திரியே ஊற வச்சு சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் கேரட் கூடவே சேர்த்து விசில் விட்டுக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு கொதி வரணுங்க. ஏன்னா அந்த பட்டாணி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துட்டு தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த கடப்பை நல்லா கொதிச்சா போதுங்க. கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம இஞ்சி சேர்க்கலை. இஞ்சி பூண்டு சேர்த்தா கிரேவி மாதிரி குருமா மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லிட்டு இது கடப்பால் எப்போவுமே பூண்டு மட்டும் தான் சேர்த்து எங்கள் வீட்டில் பண்ணுவோம். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம். வழக்கமாகவே கடப்பா உருளைக்கிழங்கு, மசிச்ச உருளைக்கிழங்குல தாங்க பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே கேரட் பட்டாணி போட்டு இந்த மாதிரி தான் கடப்பா செய்வோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடப்பா இந்த மாதிரி ஃப்ளோயியாக தான் இருக்கணும். ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வேறு இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இட்லியோட தான் இந்த கடப்பாவை சுட சுட டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய கடப்பாவை இட்லி மேலே ஊற்றி அப்படியே இட்லியை பிச்சு அதில் நல்ல பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஹெவன்லியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கடப்பா சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரீமியாக, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன்.
தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.